வியூவர்ஸ், வெல்கம் டு மங்கேஸ் கிச்சன். தீபாவளி வரப்போகுது. அதனால நம்மளோட சேனல்ல இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட்ல ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓமப்பொடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் வச்சுட்டு ஒரு ஜல்லடை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை கொட்டிடலாம். இது கூடவே 1/2 கப் அரிசி மாவு. இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்பயே சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஓமத்தை கொஞ்சமாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். நான் பொடியாக சேர்த்துட்றேன். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா இப்போ இதிலே நம்ம சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு இதை சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா சலிச்சிடலாம். மேலே தூக்குங்க. எந்த பலகாரம் பண்ணுறதுக்கும் நம்ம இது மாதிரி சளிச்சிட்டு செய்கிறது நல்லது. ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன தூசி எல்லாம் இருக்கும். அது வந்து எண்ணெயில் போட்டால் வெடிக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே சளிச்சாச்சு. இப்போ இதில் இருக்கிற தூசி எல்லாத்தையும் நம்ம கீழே கொட்டிடலாம். இதில் சூடாக 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய்யை காய்ச்சி இதை ஊற்றிக்கிறேன். நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம பெருங்காயத்தை கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை வந்து தண்ணியில் கரைச்சி சேர்க்கும்போது இன்னும் கூட வாசனையாக இருக்கும். நான் இதில் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். இதில் நான் சேர்த்துட்றேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை பசஞ்சிடலாம். எவ்வளோ நேரம் ஆகும் பேசிய? என்னடா ஒரு 2 நிமிஷத்தில் பசஞ்சிடலாம். அவ்வளோதான். 1/2 கப் தண்ணி எடுத்துருந்தேன். அதுவே கரெக்டாக இருந்தது. ரொம்ப கட்டியாகவும் பசைய வேணாம், ரொம்பவும் லூஸாக பசைய வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் புளியறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஒரு பேனில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓமப்பொடியை புழிஞ்சிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில பார்த்துங்க. சொல்லுங்க, என்ன எது தெரியணும்ல? சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஓமப்பொடி இந்த மாதிரி அச்சில் தான் நம்ம புழியணும். அந்த அச்சு எடுத்து நம்ம முறுக்கு உரலில் போட்டுடலாம். முறுக்கு மிஷின்னு சொல்லுங்க. முறுக்கு உரல் மிஷின் என்ன வேணாலும் சொல்லலாம். போதும் போதும், சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உள்ள எண்ணெய் தேய்ச்சிடலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேருங்க கையில் போடுற மிஷின் கூட வச்சுருக்காங்க. அதுலேயே நம்ம புழியலாம். கையை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு இந்த மாவை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்துட்டு இதே மாதிரி உருட்டிட்டு இந்த அச்சில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம எண்ணெயில் புழிஞ்சிட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது புழியறதுக்கு. பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். என்ன கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டுடலாம். அவ்வளோதான். ஸ்ட்ரெயினர் இல்லை, இது ஸ்ட்ரெயினர் தான். அது எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ மீதி இருக்கிற மாவை நான் பிழிஞ்சிடுறேன். கடைசியாக கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை பொரிச்சு போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நுறுக்கி விட்டுடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ஓமப்பொடி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.